ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அனைவரும் எதிர்பார்த்திருந்த மாதிரி ஏப்ரல் மாதத்தில் இறுதி கட்டத்தை நோக்கி வந்துட்டுருக்குறோம். ஏப்ரல் மாதம் இறுதியாக வரக்கூடிய 10 நாட்களில் கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தலையெழுத்து என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத உங்களோட துறைக்கேற்பவே ஷேர் பண்ணுவேன். ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் நடக்கிறதுக்கு காரணம் எல்லாமே கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு அமையிறது சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம நடந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு இந்த மாதம் கடைசி 10 நாட்கள் பணமழையில் பெரிய மாற்றம் வர மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அந்த பணமழை மாற்றம் எப்படி இருக்கோ, உங்களுக்கு பணவரவு அதிகரிக்குமா அதிகரிக்காதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எல்லா விஷயங்களையுமே கடக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு கடக ராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இதில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தான் நான் கணிப்பு. அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கடக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி, முதல்ல உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பொதுவாக ஷேர் பண்ணிடுறேன். முதல்ல பொதுவாக என்ன மாதிரி சுச்சுவேஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு டீப்பாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ பலன்கள் பார்க்கலாமா? வாங்க. அலைச்சலை அதிகமாக சந்திக்க போகக்கூடிய கடக ராசிக்காரங்களே, நீங்கள் அலைச்சலே வேண்டான் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அதுதான் அதிகமாக சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு இந்த மாதம் கடைசி 10 நாட்கள் சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். அதனால் இதை தவிர்ப்பதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது நிதானமாக இருப்பது நன்மை தரும். கோபத்தில் பேசுகிற வார்த்தையும் கோபத்தில் இருக்கிற முடிவும் நம்மளை அறியாமே நம்மளை ஆபத்தில் தள்ளும். அதை தள்ளாமல் இருக்கிறதுக்கு தான் நிதானமாக இருக்கணுங்கிறத சொல்கிறேன். ஸோ நிதானமாக இருப்பது நன்மை தரும். வேற்றுமொழி பேசக்கூடிய நபரால் கூட நன்மை உண்டாகும். அந்த மாதிரி நபரை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதோடு புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்க முடியும். புத்தி சாதுரியம் ரொம்ப 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 முக்கியம். வீண் அலைச்சல்கள்லாம் ஏற்படும். நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்படும். ஆக மொத்தம் இனி வரக்கூடிய இந்த கடைசி 10 நாட்கள் டென்ஷன், இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக அடியெடுத்து வைக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு பொதுவாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்களும் அதனால் அலைச்சலும் ஏற்படலாம். பயணங்கள் செய்கிறதுல லாபம் இருந்தால் கூட அலைச்சல் இருந்தாலும் பயணங்கள் மேற்கொள்ளலாம். ஆனால் செய்யக்கூடிய பயணங்களில் அதிர்ஷ்டமும் இருக்காது, நல்ல ஒரு பலனும் கிடைக்காது. ஸோ அதனால் எதுக்கு அந்த மாதிரி பயணங்கள் மேற்கொள்கிறீங்க? அந்த பயணங்களை தவிர்த்துக்குங்க. அதனால் அலைச்சல் மட்டும்தான் மிச்சம். வியாபார விரிவாக்க தொடர்பான பணிகளில் இடையூறுகள் ஏற்படலாம். அதனால் இப்போதைக்கு புதுசாக எதையும் ட்ரை பண்ண வேண்டாம். பழைய பாக்கிகள் வசூலில் தாமதமான நிலையே காணப்படும். ஆக மொத்தம் தொழில் வியாபாரத்தில் நிறைய முடக்கங்கள் இருக்கிறதுனால இந்த 10 நாட்கள் தொழில் வியாபாரத்தில் பெருசாக எதையும் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவங்க ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல், கூடுதல் செலவை இந்த கடைசி 10 நாட்கள் சந்திப்பீங்க. வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண்பழி ஏற்க வேண்டியது இருக்கும். எனவே வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. வேறு யாராவது ஒருவர் உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படிங்கிற வேலையெல்லாம் பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். அதனால் வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண்பழி ஏற்க வேண்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. அதுக்கப்புறமா குடும்பத்தை இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்குதுல்ல, அந்த சூழ்நிலை இந்த 10 நாட்கள் நீங்கும்.
குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் வரும். அது மட்டும் இல்லாமல் சொல்ல எப்பேற்பட்டாவது காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு ஒரு வேகமும் இருக்கும். அதோடு உங்களுக்கு ஒரு சக்தியும் கிடைக்கும். ஒரு சில பணி காரணமாக நீங்களே வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம். அதுவும் தந்தை வழி உறவுகளோடு இருந்து வந்த கசப்புகள் நீங்கி உற்சாகம் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். இந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். அந்த மாதிரி வாங்குறதன் மூலிமா அதில் ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும். அப்புறம் விருந்தினருடைய வருகையும் வீட்டில் இருக்குது, அதில் செலவு உண்டாகும். ஒரு பக்கம் ஹாப்பி, இன்னொரு பக்கம் செலவு. இந்த மாதிரி ரெண்டுமே இந்த கடைசி 10 நாட்கள் குடும்பத்தில் உங்கள் ராசிக்கு இருக்க போதுங்க. அப்புறம் பெண்களுக்கு கடக ராசிக்காரங்க முன்பின் யோசிக்காமல் இந்த 10 நாட்கள் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. இதுக்கு முன்னாடி பேசினா கூட ப்ராப்ளம் வந்திருக்காது, ஆனால் இப்போ பேசுனீங்கன்னா ப்ராப்ளம் வரும். அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் செலவுகள் உங்களுக்கு கூடும். அதோடு முயற்சிகள்லாம் சாதகமான பலன் கிடைக்கும். நீங்கள் புது புது முயற்சிகள் செய்யும்போது அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதில் சாதகமான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. அப்புறம் மாணவர்களுக்கு கூட இந்த கடைசி 10 நாட்கள் கவனம் சிதற விடாமல் பாடங்கள் படிப்பது நல்லது. விளையாட்டுகளில் போது கவனம் தேவை. நண்பர்களோடு நிதானமாக பழகணும். நண்பர்களோடு விளையாட்டின் போது பாடங்கள் போது ரொம்ப நிதானமாக கவனமாக இருக்கிறது நன்மை தரும். இதில் ஏதாவது ஒன்று கவனமாக இல்லைன்னா உங்களுக்கு தான் கஷ்டம், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு அனைத்து வகையிலையும் நன்மைகள் கிடைக்கிற மாதிரி இந்த 10 நாட்கள் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணுக்க நிலை இந்த 10 நாட்களில் மாறும். அதோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும். மீறி வீண் வாக்குவாதங்களை உங்கள் கலைத்துறையில் வைத்துக்கிட்டிங்கன்னா அதில் தான் உங்கள் துறையில் உங்களுக்கு ஆப்பு வரும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும். அதோடு வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவது ஈஸியாக உங்களுக்கு அமையும். மெயினாக லாபமானது பெருகும். மேலிடத்தில் கனிவான பார்வை கிடைக்க பெறுவீங்க. அந்த பார்வையை பயன்படுத்தி முன்னேறுவது உங்களுக்கு நல்லது. இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்பவும் நடந்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு புனர்பூசம் 4ஆம் பாதமில் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் கடைசி 10 நாட்கள் உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றங்கிறது உண்டாகும். நீங்கள் எதிர்பார்க்காத பண உதவியெல்லாம் இப்போ கிடைக்கும். அதில் லாபமும் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். இதில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டாகும். வேலை பளுவும் குறையும். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். விருந்தினர்கள் வருகையால் செலவு கூடும். மனதில் பொது தெம்பு உற்சாகமும் தோன்றும். எதிர்பாராத உதவியால் நன்மை ஏற்படும். அந்த உதவியை நல்லா யூஸ் பண்ணணும் என்பது குறிப்பிடப்படுதுங்க. நெக்ஸ்ட்டு பூசமில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசி 10 நாட்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது உண்டாகும். பிள்ளைகளுடைய செயல்கள் சந்தோஷத்தை தரும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி திருப்தி அடையலாம். யாரையுமே நேருக்கு நேர் எதிர்க்காமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும். கெட்ட கனவுகள் தோன்றலாம். வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு நீங்கும். அதனால் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஆயில்யம் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் கடைசி 10 நாட்கள் மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். திட்டமிட்டபடி செயலாற்றிங்கன்னா காரிய அனுகூலம் பெறுவீங்க. மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பது வேகம் பெறும். கல்வியில் வெற்றி பெறுவீங்க. எல்லா கஷ்டங்களும் நீங்கும். மன நிம்மதி உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுபறியாக இருந்த சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். காரியங்கள் முடிவதில் தாமத போக்கு காணப்படும். இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள். உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்னங்கிறத சொல்லிட்டேன். எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. உங்களுக்கு பரிகாரமாக நீங்கள் சிவபெருமானை வணங்கணும். இதனால் உங்களுக்கு கஷ்டங்கள் போகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்திடுங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்து இப்போ பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும். வீடியோ லைக் பண்ணி
பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.